கும்பராசி அவர்களுக்கு இந்த பங்குனி உத்தரத்தன்று என்ன மாதிரியான விரதங்கள் வந்து இருந்தால் அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்? பங்குனி உத்திர விரதம் கும்பராசி இருக்கலாமா அப்படின்னா, அவங்க என்றைக்குமே சந்தேகம் பிடிச்சவங்க. இது எங்கெங்கே நான் இருப்பேன் 10:30 மணி வரைக்கும் தான் இருப்பாங்க, அதுக்கு பிறகு இருக்க முடியாது. அவங்க கும்பராசிக்காரவங்க முழுமையாக அந்த விரதத்தை அவங்களால முடிக்க முடியாது. அப்படியே முடிக்கிறதா இருந்தால் அதுக்குள்ளே ரொம்ப டயர்டாகிடுவாங்க. ஸோ அப்போ பங்குனி உத்திரத்தில் விரதம் இருக்கிறத விட முருகனை கும்பராசிக்காரர்கள் அதிகமாக நினைத்து கொண்டால் நல்லது. ரொம்ப அவங்க வந்து வழிபாடு பண்ணால் நல்லது. முருகனுக்கு பிரார்த்தனை பண்ணாலே போதும். அப்படி முடிஞ்சு என்னால் முடியும் சுவாமி, நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு இருந்தாங்கன்னா பெரிய சந்தோஷம். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்னென்னா தெய்வ பலம் கிடைக்கும். அந்த முருகன் ஒரு வேல் வச்சிருக்காரு இல்லையா, அந்த வேலையே கும்பத்திட்ட கொடுத்துருவார். நீ வச்சுக்கோ, நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா இவ்வளோ தூரம் நீ வரவே மாட்டேன். 10 மணியோட உன் விரதம் முடிஞ்சிருக்கணும், இல்லை 2 மணியோட முடிஞ்சிருக்கணும். இன்னொன்று சொல்கிறேன், கும்பராசிக்காரர்கள் ரொம்ப சோர்வு அடைகிறாங்கன்னா முருகனை இந்த விரதத்தை நிப்பாட்ட சொல்லிடுவார். நீ நிப்பாட்டிடு அப்படின்னுடுவார். யாரோ ஒருத்தவங்க ரூபத்தில் வந்து கும்பத்துக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா விரத காலங்களில் ஒரு தொந்தரவு இருக்கும். அது நம்ம தொந்தரவாக நினைப்போம். தொந்தரவே கிடையாது. அது எப்படின்னா நம்மளால் முடியாதுன்னு சுவாமிக்கு தெரியும். நிறைய உழைக்கக்கூடியவர்கள், மற்றவர்களுக்காக சர்வீஸ் பண்ணக்கூடியவர்கள் கும்பராசி. அப்படி இருக்கும் பொழுது அவங்கள வந்து அதிகமாக சோர்வடைய செய்ய மாட்டார் முருகபெருமான். அப்படிப்பட்டவர்கள் முருகனுக்கு விரதம் இருக்கும் பொழுது வேல் கொண்டு துணை செய்வார். முருகபெருமான் மனதிடத்தை அதிகப்படுத்துவார்.